ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2023 ஏகப்பட்ட பெரிய படங்கள் வெளிவந்திருந்தது. அதுல ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்ல ஒரு வரவேற்பு பட்டு வசூலையும் மாறி குவிச்சது. மத்த சில படங்கள் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சு பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயில் ஆனது. 2023 வெளிவந்த படங்கள்லயே ஜவான் தான் அதிகமான கலெக்ஷன் எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 1200 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணது. இதுவே 700 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஆதிபுருஷ் படம் கடுமையான விமர்சனங்களை பட்டு படுதோல்வி அடைஞ்சது. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, அதிகமான பட்ஜெட்டை போட்டு படம் எடுக்கிறது முக்கியமல்ல, முக்கியமா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த படத்தை சரியான விதத்தில் எடுக்கணும். 2023 பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் சினிமால இருக்கிற எல்லா பெரிய ஹீரோக்களுடைய படமும் வந்திருக்கு. அதே மாதிரியே 2024 பெரிய பெரிய படங்கள் ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது, அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படங்கள் எந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கந்தாராவுடைய முதல் படம் 16 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ரொம்பவே ஒரு சின்ன படம் தான். ஆனா அந்த படத்துடைய கண்டென்ட் ரொம்பவே ஆழமா இருந்ததால எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே பிடிச்சிருந்தது. அதனால வசூலுமே செக்கப்போடு போட்டது இந்த படம். ரொம்பவே குறுகிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வேர்ல்டு வைட 450 கோடிக்கு மேல வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணினது. கன்னட சினிமாவுடைய தரத்தை ரொம்பவே மேல உயர்த்தி காட்டின ஒரு படமா இந்த கந்தாரா இருந்தது. இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் நடிகருமான ரிஷப் செட்டி அவர்கள் இந்த படத்துடைய அடுத்த பாகத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. முதல் படம் கொடுத்த வெற்றி இந்த படத்துடைய டீமுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அதனால கந்தாரா சாப்டர் 1 படத்தோட பட்ஜெட்டையும் ரொம்ப அதிகம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 125 கோடி ரூபாய் செட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை முதல் படம் மாதிரியே இந்த படமும் நல்ல ஒரு வரவேற்பு பட்டுச்சுன்னா ஏகப்பட்ட வசூல் இந்த படம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. இது வெறும் கந்தாரா சாப்டர் 1 தான். இதுக்கப்புறம் கந்தாரா சாப்டர் 2 எடுக்க போறாங்களாம். தொடர் தோல்வியால சுத்தமா மார்க்கெட்டா இல்லாம இருந்த பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு ஹிட் படம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம் தான் சலார். இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் ஆனா வசூல்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சொல்ல போனா 2024 வெளிவந்த படங்கள்லயே டே 1 கலெக்ஷனா அதிகமா எடுக்கப்பட்ட படம்னா அது சலார் தான். இந்த படத்தோட முதல் நாள்ல 170 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படம் இது வரைக்கும் 700 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு. இந்த படத்து மூலமா பிரபாஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாசான கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தால இந்த படத்தோட அடுத்த பாகம், அதாவது சலார் பார்ட் 2க்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படம் இந்த வருஷத்தோட எண்டிங்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த படமும் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் கொடுக்கும். சலார் படம் பாத்தீங்கன்னா 2 பாகத்துக்குமே சேர்த்து 400 கோடி ரூபாய்க்கு மேல பட்ஜெட்டா இருக்கு. இந்த படத்தோட முதல் பாகமே பட்ஜெட் ரீகவர் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் எடுத்தாலும் அது முழுக்க முழுக்க ப்ராஃபிட்ல போய் சேரும். இதனால இந்தியன் சினிமால ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு சலார். ஜூனியர் என்டிஆருடைய மிகப்பெரிய படமான தேவாரா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற பேன் இந்தியா படம். RRR படத்துக்கு அப்புறம் இவருக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு நார்த் இந்தியாவில். ஆல்ரெடி இவருடைய தெலுங்கு படங்கள் எல்லாம் ஹிந்தியில டப் பண்ணி பயங்கர ஃபேமஸா ஓடி இருக்கு. இந்த ஒரு காரணத்தால தெலுங்கு மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியாவில் இவருக்கு பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கு. இந்த தேவாரா படத்தோட பட்ஜெட் 300 கோடி ரூபாய். RRR படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல தான் இவர் நடிக்கிறாரு. இவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸுக்கும் இந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கும் ஒருவேளை படம் நல்லா இருந்ததுன்னா இந்த படம் பயங்கர வசூல் எடுக்க அதிகமாகவே வாய்ப்பு உண்டு. இந்த படத்தை இந்த வருஷத்துல ரிலீஸ் சொல்லிருக்காங்க. ஆனா இது இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. खूबसूरत कफन नहीं होता. பாலிவுட்ல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் மற்றும் சார்மிங் ஆக்டர்னா அது ரித்திக் ரோஷன் தான். இவரோட கரியர்லயே இந்த ஃபைட்டர் படம் தான் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன இந்த படத்தை லிஸ்ட்ல சேர்க்கறதுக்கான காரணம் 2024 வெளிவரக்கூடிய பெரிய 10 படங்களை தான் இந்த வீடியோல பாக்குறோம். சோ அப்படிங்கிற பட்ஜெட்ல இந்த படத்தை கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம். இந்த ஃபைட்டர் படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய். இந்த படம் 400 இருந்து 500 கோடி ரூபாய் வசூல் எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ரித்திக் ரோஷன் அவர்களுக்கு பழைய மார்க்கெட் சுத்தமா இல்ல. சோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான படமா பார்க்கப்படுது. இந்த படத்து மூலமா விட்ட மார்க்கெட்டை இவர் திரும்ப பிடிச்சாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
பல வருஷமா ஆலய அடையாளம் திறமை இருந்த கமல் சாருக்கு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது விக்ரம். உண்மையை சொல்லணும்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் படம்னா அது விக்ரம் படத்தை சொல்லலாம். இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமால யாருமே கொடுத்ததில்ல. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான படத்தை கொடுத்திருக்காரு கமல் சார். இதனால சரியான ஃபார்ம்ல இருக்காரு கமல் சார் கரண்ட் டைம்ல. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் சீசனால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காரு கமல் சார். சரியா இந்த நேரமும் பார்த்து இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் படத்துடைய முதல் பாகம் 9 மே 1996 ரிலீஸ் ஆயிருந்தது. அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல தெளிவா எடுத்து சொல்லக்கூடிய படமாகவும் பயங்கர சர்ச்சைக்குரிய ஒரு படமாகவும் இருந்தது. ஆனாலுமே அந்த படம் பயங்கர வசூலை எடுத்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது அந்த டைம்ல. இப்போ திரும்பவும் இந்த படத்துடைய அடுத்த பாகத்தை சங்கர் சார் எடுத்திருக்காரு. இந்த இந்தியன் 2 படத்துடைய பட்ஜெட் 250 கோடி. ஒருவேளை முதல் படம் மாதிரியே இந்த படத்துக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுன்னா இந்த படம் 700 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் எடுக்கும். எத்தனை பிளாக் படங்களை கொடுத்தாலும் தனக்கு இருக்கிற மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நடிகர்னா அது ஜிஎன் விக்ரம் அவர்கள் தான். படத்துக்கு படம் மாறுபட்ட வேஷம் மாறுபட்ட கதைக்களம்னு சொல்லிட்டு வித்தியாசமான படங்களை கொடுக்கிறவர் தான் நடிகர் விக்ரம். அந்த விதத்துல தங்கலான் படத்தோட டீசரை பார்த்து தமிழ் சினிமா மட்டும் அல்லாம ஒட்டுமொத்தமா இந்தியன் சினிமாவே மிரண்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட வெறித்தனமான ஒரு நடிப்பை இந்த தங்கலான் படத்துல விக்ரம் சார் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட டைரக்டரான ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை பார்த்து செதுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட பட்ஜெட் 150 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த படத்து மூலியமா விக்ரம் அவர்கள் ஒரு மாசான கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமா இந்த தங்கலான் படம் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஒருவேளை அந்த படம் எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் அல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தங்கலான் படம் தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு படமா அமையும்னு. இப்பெல்லாம் தளபதி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு படத்துக்குமே எதிர்பார்ப்புகள் தாறுமாறாக இருக்கிட்டு இருக்கு. இவருக்கு லாஸ்டா ரிலீஸ் ஆன லியோ படத்தை பத்தி சொல்லவே அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ் சினிமாவை எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய படம்னா அது லியோ தான். எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லாம தன்னுடைய முதல் நாள் 148 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சது இந்த லியோ. என்னதான் இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வந்திருந்தாலும் இந்த படம் உலகம் முழுக்க 700 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சோ இதனால தளபதி விஜய் அவர்களுடைய அடுத்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய கரியர்லயே முதல் தடவை டைம் டிராவல் ஜோனர்ல படம் பண்ண போறாரு. கண்டினியூஸ்லி கமர்ஷியல் படங்களை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் தற்போது வித்தியாசமான படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த படத்தை சரியான விதத்துல ப்ரமோஷன் பண்ணி எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸ்கிட்டயுமே கொண்டு போய் சேர்த்தா இந்த படம் கண்டிப்பா 1000 கோடி ரூபாய்க்கும் தாண்டின ஒரு கலெக்ஷனை கொடுக்கும். தமிழ் சினிமால மிகவும் பெரிய அளவுல எதிர்பார்க்கப்படுகிற ஒரு படம்னா அது கங்குவான்னு சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு ஹிந்தி கன்னடான்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்லயுமே 1000 கோடி வரைக்கும் தாண்டின கலெக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஆனா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு கலெக்ஷனை எந்த ஒரு படமும் கொடுத்தது இல்ல. பொன்னியின் செல்வன் 1000 கோடி வரைக்கும் தாண்டின ஒரு கலெக்ஷனை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அந்த படம் கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜெயிலர் படம் எதிர்பார்க்கப்பட்டது, ஜெயிலரும் கொடுக்கல. கடைசியா விஜய் அவர்களுடைய லியோ வந்தது, அந்த படமும் கொடுக்கல. பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட இந்த 3 படங்களுமே 1000 கோடி வரைக்கும் தாண்டின ஒரு கலெக்ஷனை கொடுக்கல. இந்த ஒரு காரணத்தாலேயே கங்குவா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த படமாவது ஒரு மாபெரும் கலெக்ஷன் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கங்குவா படத்துடைய ஒட்டுமொத்த பட்ஜெட் 350 கோடி. சூர்யா அவர்களுடைய கரியர்லயே இந்த படத்துடைய பட்ஜெட் தான் ரொம்பவே அதிகம். இந்த படத்தை சரியான விதத்துல ப்ரமோஷன் பண்ணா கண்டிப்பா 1000 கோடி வரைக்கும் தாண்டின ஒரு கலெக்ஷனை கொடுக்கும். புஷ்பாவோட ரூல். அல்லு அர்ஜுன் அவரோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படம்னா அது புஷ்பா தான். கொரோனா பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் ஆன இந்த படம் சுத்தமா ஓடவே ஓடாதுன்னு நினைச்சாங்க. ஆனா சுத்தமா எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாம ரிலீஸ் ஆன இந்த படம் உலகம் முழுக்க 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி ஒரு மாபெரும் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுனது. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படத்தோட வசனங்களும் சரி பாடல்களும் சரி யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியாக்களிலுமே பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்தது. இந்தியாவுடைய மூல முடுக்கல இருக்கிற எல்லா இடத்துலயுமே புஷ்பா படத்துடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த படம் சவுத் இந்தியாவோட நார்த் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில ரொம்பவே பரவலா பேசப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. 15 ஆகஸ்ட் இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த புஷ்பாவோட 2 படத்துக்குமே சேர்த்து பட்ஜெட் ஒட்டுமொத்தமா 500 கோடி ரூபாய். பேண்டமிக் டைம்ல ரிலீஸ் ஆன இந்த படத்துடைய முதல் பாகமே 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணியிருந்தது. இப்போ அந்த படத்துக்கு இருக்கிற ஐப்புக்கு இந்த படம் தன்னுடைய முதல் நாளே பயங்கரமான ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண போகுது. ஒருவேளை இந்த படம் எல்லா தரப்பட்ட ஆடியன்ஸுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பா RRR மற்றும் KGF படத்துடைய ரெக்கார்டை உடைச்சிடும். இந்த புஷ்பா 2 படம் இந்தியன் சினிமாலேயே ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட் அமைய போகுது.
பிரபாஸ் அவர்கள் நடிக்கும் இந்த கல்கி படம் இந்தியன் சினிமாலே ஒரு மாபெரும் பொருட்செலவுல உருவாக்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. இந்த கல்கி படத்தோட பட்ஜெட் இப்போதைக்கு 600 கோடி. ஆனா அந்த படத்தோட பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு காரணம் இந்த படத்துல நடிக்கிற நடிகர்கள் மிகவும் பெரிய பெரிய நடிகர்களா இருக்காங்க. தீபிகா படுகோன், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் இந்த படத்துல நடிக்க இருக்காங்க. இந்த படத்துடைய ஜானர் ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்க போகுது. இந்தியன் சினிமால இப்படிப்பட்ட ஒரு படம் இப்பதான் முதல் தடவை வர போகுது. இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன இந்தியன் சினிமால இருக்கிற படங்கள் எல்லாம் ஹாலிவுட் லெவல்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த கல்கி படம் தான் உண்மையாலுமே ஹாலிவுட் தரத்துக்கு எடுக்கக்கூடிய முதல் இந்திய படமா இருக்க போகுது. இந்த படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான். கண்டிப்பா இந்த கல்கி படம் இந்தியன் சினிமாவை வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இதுவரைக்கும் இந்த லிஸ்ட்ல பார்த்த 10 படங்களுமே இந்தியன் சினிமாவுடைய மாபெரும் பிரம்மாண்ட படங்கள். இப்போ ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா பெரிய படங்களுடைய பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா 300 இருந்து 500 கோடி ரூபாய்க்கு எடுக்கக்கூடிய படங்களா இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது, நம்ம இந்தியன் சினிமா முன்ன விட பயங்கர டெவலப் ஆயிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்தெந்த படங்கள் மாபெரும் வசூலை ஈட்டி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு. அவ்வளவுதான் guys, இந்த வீடியோல இந்த லிஸ்ட்ல இருக்கிற எந்த படத்துக்கு நீங்க அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். until then take care, bye bye.